இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. இப்படி ஒரு டேஸ்ட நான் சாப்பிட்டதே இல்ல. அதை விட கிச்சனை நீ எவ்வளவு சூப்பரா கிளீன் பண்ணி வச்சிருக்க. சமைச்சு வச்ச கொஞ்ச நேரத்துல நீ இப்படி கிளீன் பண்ணிட்ட. நான் எல்லாம் சமைச்சேன்னு வச்சுக்கேன், கிச்சனை கிளீன் பண்றதுக்குலாம் ரொம்ப லேட் ஆகும். உன் சமையல டேஸ்ட் பண்ணதை எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன இந்த அப்படி பாக்குற? இல்லக்கா, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நார்மல் ஆயிட்டு இவ்ளோ கலகலப்பா பேசுறீங்களே, அதுதான் எப்படின்னு புரியல. என்ன பண்ண சொல்ற இந்தோ? எல்லாம் பழகி போச்சு. இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து இதெல்லாம் சகஜமா போச்சு. ஏ ஜெயந்தி, நம்ம வீட்டை பத்தி நாமளே குறை சொல்லலாமா? இந்த வீட்டுல எனக்கு புலம்புறது கூட உரிமை இல்ல. என்ன முனைகிட்டே இருக்க? எதா இருந்தாலும் காது பட பேசு. ஒன்னும் இல்லக்கா, ஒன்னும் இல்ல. இந்து, நீ சமைச்சதை நீயே கொண்டு போய் டைனிங் டேபிள்ல வச்சிரு. சரி. அப்புறம் பெரிய மாமாவையும் சாப்பிட கூப்பிட்டு வந்துரு, சரியா? சரி. அக்கா, நீங்க ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, நீங்களும் உட்காருங்க, சாப்பாடு வைக்கிறேன். நீங்க கோவப்படாதீங்க. அவளுக்கு இந்த வீட்டோட பழக்க வழக்கெல்லாம் சரியா தெரியாது. அதனாலதான் அவ அப்படி சொல்லிட்டா. ஏன் இந்து, இந்த வீட்ல எப்பவுமே ஆம்பளைங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பொம்பளைங்க சாப்பிடணும். படிச்சிருக்கல, உனக்கு இந்த அறிவு கூட வேண்டாம்? அக்கா, படிப்புக்கும் இதுக்கும் என்னக்க சம்பந்தம்? அது எனக்கும் தெரியும். நீ கொஞ்ச நேரம் பேசாம இருந்து. நீ யாருக்கு சாப்பிட கூடாது. நமக்கு தான் ஒரு வேலைக்காரி இருக்கால்ல, அவளையே பரிமாற சொல்லு. இந்து, வா, வந்து பரிமாறு. சுகுணா, அவளுக்கு தட்டுல முதல்ல எதை வைக்கணும், அடுத்து எதை வைக்கணும் பரிமாற சொல்லி கொடு. சரிங்க. இந்து, இந்தா இத முதல்ல பரிமாறு. அப்பா, சாப்பாடு ரொம்ப அற்புதமா இருக்கு. பா, உங்களுக்கு வயசாயிடுச்சு, அதான் உங்களுக்கு டேஸ்ட் எதுவுமே தெரியல. ஏய், இந்த எலும்பு துண்டு எல்லாத்தையும் அவ கையாலே கிளீன் பண்ண சொல்லு. சரிங்க. அத கூட இந்து குடு. இப்பதானே அவர் சொன்னாரு. ஏய், அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? க்ளீன் பண்றியா இல்லையா? ஏய், என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? எப்படியா இருந்தாலும் நீ தான் இதை கிளீன் பண்ணணும். 10 லட்சம் வேணுமா வேணாமா?
என்னாச்சு? எனக்கு வேணாக்கா. கொஞ்சமாச்சும் சாப்பிட்டு போ. இல்ல வேண்டாக்கா. கொடுங்க மாமா. ஏம்மா என்னம்மா ரெண்டு மருமகளும் தனியா நின்று பேசிக்கிட்டு இருக்கிய? இல்ல மாமா, இந்து சாப்பிடவே இல்ல. கேட்டா பசிக்கலன்னு சொல்றா. இந்தாங்கய்யா. ஏம்மா ஜெயந்தி சொல்றது உண்மையா? சாப்பிடாம வெறுவகத்தோட படுத்தா உடம்பு என்னத்துக்குமா ஆகும்? ஐயா இல்லைங்கய்யா, எனக்கு நிஜமாவே பசி இல்லை, அதனாலதான் வேண்டான்னு சொன்னேன். அக்கா, இங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், நான் கிளம்புறேன். என்னாச்சுமா? ஏன் சாப்பிடாம போறா? ஏதாவது பிரச்சனையா? பாவம், எல்லாருக்கும் சமைச்சு போட்டுட்டு கடைசியில் இப்படி ஒரு விஷயத்தால சாப்பிடாம போறதை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. ச்சே. அம்மா, நீ எந்த ஹோட்டல்ல வேலை செஞ்ச? ஏதோ அந்த ஷெஃப்னு சொல்லுவாங்க, அவங்க சமைச்ச மாதிரியே சாப்பாடெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்துலயும் பொம்பளைங்களை பாராட்டக்கூடாதுன்னு அண்ணன் சொன்னதுனால தான் அங்க வச்சு நான் இதை சொல்லல. நீ பொதுவா திமிரு பிடிச்சவ தான். இல்ல சொல்ற, பொதுவா 4 வார்த்தை உன்னை புகழ்ந்து பேசினாலே நீ தலைக்கு மேல ஏறி உக்காந்துருவேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ சமைச்சதை பாராட்டாம இருக்க முடியல.